அப்புறம் ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் 1930, ட்ரக் கண்ட்ரோல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ரூல் நுகர்வோர் பாதுகாப்பு விதி என்ன ஆன்சர் சொல்கிறாங்க 1987ங்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் கண்ட்ரோல் 1950ங்கிறாங்க மருந்து கட்டுப்பாடு. அப்புறம் ஏகபோக மற்றும் கட்டுப்பாடு வர்த்தக நடைமுறை சட்டம் மோனோபோலி ஆக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1969 சொல்கிறாங்க. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேல்ஸ் ஆக்ட் பொருட்கள் விற்பனை சட்டம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சேல்ஸ் ஆக்ட் என்ன சொல்கிறாங்க 1930 சொல்கிறாங்க. அதாவது டி வந்து என்ன சொல்கிறாங்க 1 சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1930 குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராங்கு. இது வந்து லா கமிஷன் ஆஃப் இந்தியா விட ஒரு பெஸ்ட் சோர்ஸ் கிடையாது. லா கமிஷன் ஆஃப் இந்தியா தப்புன்னு டிஎன்பிஎஸ்சி சொல்கிறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இழுத்து மூட வேண்டியதுதான். லா கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்திய அரசியலமைப்பால் அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லா கமிஷன் இந்தியாவிலே உயர்ந்தபட்ச ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்க சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930 தான் சொல்கிறாங்களே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேல்ஸ் டேக்ஸ் சொல்லலை. உங்களுக்கு குட்ஸ்னாலே குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி அப்படி பண்ணிடுவார் போல. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அவ்வளோதான். அங்கே சர்வீசஸ் அப்படிங்கிறது அந்த காலத்தில் சுத்தமாக இல்லை. 1930 நாங்களாம் அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக படிச்சுட்டு போயிருக்கிறோம். ஆனால் நீங்கள் குழப்பி விட்டுருக்கீங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் இருந்தால் தான் 1930. நீங்கள் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சொல்லியிருக்கீங்க 1930 இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் எழுதியிருக்கிறாங்க. இதையும் நீங்கள் தப்பு என்று கூறுகிறீர்கள். இதற்கு உரித்தான அந்த பிடிஎஃப் விளக்கமும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930 அவ்வளோதான். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேல்ஸ் ஆக்ட் கிடையாது. ஸோ அதனால் வந்து டிஎன்பிஎஸ்சி இதற்கும் மதிப்பெண் கொடுக்க வேண்டும்.